வெல்கம் டு செல்வி சமையல். இன்றைக்கி செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப எம்மியான சட்னிங்க, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. மாங்காய் சட்னிங்க. மாங்காய் சட்னி கொஞ்சம் புளிப்புத்தன்மையோட சூப்பராக இருக்குங்க. வாங்க, அதுக்கு நம்ம முதல்ல ஒரு மாங்காய் எடுத்து கட் பண்ணிக்கலாம். ஒரு மாங்காயில் எடுத்து அதோட நுனி பகுதியும் அடிப்பகுதியும் கட் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் மட்டும் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. நீங்கள் உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் தோலை நீக்கிட்டு கூட செய்யலாம். தோலோடு செஞ்சாலும் டேஸ்ட்டாக தாங்க இருக்கும், டேஸ்ட்டு மாறாது. இந்த மாதிரி எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணுங்கள். கட் பண்ணிவிட்டு ஸ்கொயர் ஷேப்பில் சின்ன சின்ன பீசஸாக திரும்ப கட் பண்ணிக்கிங்க. இதே மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுருக்கிற எல்லா மாங்காயும் கட் பண்ணுங்கள். நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு இன்றைக்கி மாங்காய் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. 1/4 கப் அளவுக்கு தேங்காயும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 5 காய்ந்த மிளகாய், 1 ஸ்பூன் இஞ்சி, 1 ஸ்பூன் பூண்டு பொடியாக நறுக்கியது, 4 சின்ன வெங்காயம், கடுகு தாளிப்புக்கு சுவைக்கேற்ப உப்பு, கருவேப்பிலைங்க 2 கொத்து. வாங்க இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அந்த மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க மாங்காயை கட் பண்ணி வச்சுருக்கலாம், அதை சேர்த்துக்கலாம். தேங்காயை சேர்த்துக்கலாம், பூண்டை சேர்த்துக்கிறேன், இஞ்சி சேர்த்துக்கலாம். காரத்திற்காக காய்ந்த மிளகாய் 5 ஆட் பண்ணிக்கலாம். 4 சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். சுவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குங்க. தண்ணி சேர்த்துட்டு மிக்சியை நல்லா மூடுங்க. மூடிட்டு ஒரு நிமிஷம் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் குறப்பாக இல்லாத ஓரலாக குறப்பாக இருக்கிற அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு இருந்தால் ஓகேங்க. இதை இப்போ நம்ம ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ இந்த சட்னிக்கு வந்து ஒரு தாளிப்பு கொடுக்கணும். அதனால் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் வானல் வச்சுக்கிறேன். வானலில் வந்து 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் சூடான பிறகு கடுகு உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணுங்கள். கடுகு நல்லா பொரிய விடுங்க. அப்போ தான் சட்னியில் நம்ம சேர்க்குறப்ப ரொம்ப வாசனை நல்லாயிருக்கும், நம்ம சாப்பிட்றப்ப டேஸ்ட்டு. ஒரு காஞ்ச மிளகாவை கிள்ளிக்கு சேர்த்துக்குங்க. 2 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை ஆட் பண்ண பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதை மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மாங்காய் சட்னியில் இந்த தாளிப்பை சேர்த்தோன்னா நமக்கு சூப்பரான மாங்காய் சட்னி வந்து தயாராகிடுச்சிங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே செம்மையாக இருக்குங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சட்னியாக இருக்குங்க. நான் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தேன், சூப்பராக இருந்தது. நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.